இந்த டைம் அரிசியில் பொங்கல் பண்ணாமல் திணையில் பொங்கல் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு 1 கப்பு ஃபுல்லாக திணை எடுத்துக்கோங்க. 1 கப்பு ஃபுல்லாக பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 8 கப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கல் உப்பு போட்டு வெயிட் போட்டு வச்சுருங்க. அது வந்து ஒரு 5-6 விசில் வரட்டுங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு வந்து தூள் போடாமல் உடச்சி போடுங்க. மிளகு, ஜீரகம், மஞ்சள் தூள், பெருங்காயம், கருவேப்பிலைங்க. கடைசியாக முந்திரி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே தாளித்து வச்சுருங்க. கடைசியாக இஞ்சி போட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருங்க. திணை பொங்கல் தயாராகிடுச்சு. இதுக்கு நம்ம பருப்பு சாம்பார் பார்த்துடலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 கத்திரிக்காய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், கல் உப்பு போட்டு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வெயிட் போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கும் தாளிச்சிடலாமா? 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலைங்க, 2 காஞ்ச மிளகாய் காம்போட போட்டுக்கோங்க. தாளித்து வச்சுருங்க. சூப்பரான பருப்பு சாம்பார் தயாராகிடுச்சு. ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 4 நாளாவது சிறுதானியம் சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், வயசானவங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.